எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி என்னை ஈன்ற தாய் தந்தைக்கும் என் தாய் திருடான பாரத தேசத்திற்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்ன முகிழ்த்த நறுங்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிலேயில் மன்னி அரசிருந்த மானுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே நருந்தொகையே என் கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவுகளால் முடிதாழ வாழ்த்துவோமே என்று தமிழை தன் உயிரோடு உயிராக மதித்த பாவலர் பெருஞ்சித்திரனாரால் பாராட்டப்பட்ட என் தாய் தமிழை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குறேன். முதற்கன் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை இங்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து, ஏன்னா ஒவ்வொரு நூலகத்தின் வாசல் கதவுகள் திறக்கும் போது சிறைச்சாலையின் கதவுகள் மூடப்படுதுன்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்மொழியை நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஒரு நூலகம் மட்டுமல்ல, கடலூர் மாவட்டம் மிகச்சிறந்த பெருமைகளை பெற்ற ஒரு மாவட்டம், மிகச்சிறந்த அறிஞர்களை கொண்ட மாவட்டம், தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மாவட்டம், தற்போது கூட மிகச்சிறந்த அறிஞர்கள் என் அருகில் அமைந்திருக்கின்ற நமது வழக்கறிஞர் ஐயா உள்ளிட்ட பல்வேறு அறிஞர்களை பெற்ற ஒரு மாவட்டம். அப்படிப்பட்ட மாவட்டத்தில் ஒரு நூலகத்திற்கு மாற்றாக மற்றொரு நூலகமும் கூட, அப்படிப்பட்ட அருமையான இந்த கிளை நூலகத்தின் தலைமை பொறுப்பேற்று வாசகர் வட்டத்தின் தலைவராக பொறுப்பேற்று மிக சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற வாசகர் வட்ட தலைவர் சிங்காரம் ஐயா அவர்களுக்கும், மிக சிறப்பான வரவேற்புரையை இங்கு கொடுத்து இங்கு அமர்ந்திருக்கின்ற நமது ஆலோசகராக இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாடி ரவி ஐயா அவர்களுக்கும், வாசகர் வட்டத்தின் துணைத் தலைவராக இருந்து எப்போதும் எனக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய பள்ளி தோழனின் தந்தையாக மட்டுமல்ல, என்னுடைய தமிழின் ரசிகனாகவும் சமீப காலமாக மாறி இருக்கின்ற ஐயா இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் பெருந்தலைவர் காமராஜர் என்ற ஒரு மனித புனிதரின் புகைப்படத்தை இங்கு திறந்து வைத்து மிக சிறப்பான ஒரு உரையை ஆற்றி நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை வழங்குவதற்காக இங்கு வந்திருக்கின்ற மூத்த வழக்கறிஞர், எதிர்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக மாறி மற்றும் ஒரு நூலகத்தை இந்த கடலூர் மாவட்டத்திற்கு தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஐயா சந்திரசேகர் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் என் முன்பாக அமர்ந்திருக்கின்ற மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கும், புரவலர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும், கவிஞர்களுக்கும், இளைஞர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை சுருக்கமாக நிறைவு செய்கிறேன். ஏன்னா காலையிலே 20 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுது. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுவதற்கு ஐயா வந்திருக்காங்க. பொருத்தமான ஒரு நபரை தேர்ந்தெடுத்ததற்காகவே முதலில் ஐயா சிங்காரம் அவர்களுக்கு நம்மளுடைய இருகரம் அவருடைய கைத்தட்டலை நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு படத்தை திறந்து வைப்பதற்கு ஒரு பொருத்தமான நபரை தேர்ந்தெடுப்பது என்பது மிக முக்கியம். அவருடைய வரிகளை அவருடைய வாழ்க்கைக்கு நிகராக வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த புலவன், மிகச்சிறந்த கவிஞன் தான் கவியரசு கண்ணதாசன். இங்க இருக்கின்ற பல்வேறு அறிஞர்களை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த அறிஞர்களின் வாழ்க்கை வரலாறு சொல்லுகின்ற வகையில் வாழ்ந்து இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தா ரொம்ப சொற்பமா தான் இருப்பாங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை சொன்னவன் கவியரசு கண்ணதாசன். அதுக்கு வேற யாரையும் நம்ம உதாரணமா எடுக்க தேவையில்லை. இப்போது என் அருகில் உட்கார்ந்திருக்கின்ற ஐயா சந்திரசேகர் ஐயாவே நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமை இவ்வளவு பணிவாக இந்த நேரத்தில், ஒரு முக்கியமான நேரத்தில் இந்த நூலகத்தில் இருக்கின்ற வாசகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை வழங்குவதற்காக இன்று நம்மிடம் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் கண்ணதாசன் வரியின்படி வாழ்வது. அப்படித்தான் பெருந்தலைவர் காமராஜரும் கூட. அவர்களுடைய புகைப்படத்தை நாம் திறந்து வைப்பது என்பது ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக மட்டுமல்ல, முடிந்தவரை முழுமையாக நாம் அந்த அளவுக்கு ஆக முடியாவிட்டாலும் கூட ஓரளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை தத்துவங்களை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான். அப்படி கிட்டத்தட்ட ஜூன் மாதத்தில் ஒரு நல்ல நாளில் பிறந்த அவர் 1981ஆம் ஆண்டு வரை மிக சிறப்பான பணிகளை செய்த நம்மளுடைய கவியரசு கண்ணதாசன் எத்தனை களங்களில் தடம் பதித்தார் ஒரு பன்முக திறமையாளராக. உண்மையை சொல்லணும்னா 10 மணி நேரம் தேவை கவியரசு கண்ணதாசனை பற்றி பேசணும்னா. குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது தேவை. ஆனால் அதில் 20 நிமிடங்கள், அதில் 10 நிமிடங்கள் போயிடுது. ஆனால் இந்த 10 நிமிடங்கள் நான் எதை பேசுவது, எங்கு தொடங்குவது, எதை முடிப்பது? அல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, மற்றொன்று தெய்வத்தின் சாட்சியம்மா என்று சொன்ன தத்துவத்தை பற்றி பேசுவதா? உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை, சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி என்று சொன்ன அந்த தத்துவத்தை பேசுவதா? காதல்னா என்ன அப்படின்னு கேட்டா ஒத்த வரியில ஒரே உலகத்துல பதில் சொன்ன ஒரே கவிஞன் நமது கவியரசு கண்ணதாசன் தான். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவிற்கு பெயர் என்ன? காதல். கண்ணெதிரே தோன்றினால், கனிமுகத்தை காட்டினால், நேர்வழியில் மாற்றினால், நேற்று வரை ஏமாற்றினால். இந்த வரிக்கு கண்ணதாசனுக்கு கேட்கிற அளவுக்கு நீங்க கைத்தட்டணும். கண்ணதாசனுக்கு கேட்கிறவங்க யோசிச்சு பாருங்க. கண்ணெதிரே தோன்றினால், கனிமுகத்தை காட்டினால், நேர்வழியில் மாற்றினால், நேற்று வரை ஏமாற்றினால். அந்த மாற்றினால் என்ற வார்த்தையை எவ்வளவு நுட்பமா போட்டிருக்காரு. திரைப்பாடல்களின் மூலமாக அன்னித்தமிழ் தந்தது ஒரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் இந்த ஒரு வாசகம், உண்டென்று சொல்வதெந்தன் இடையல்லவா, இல்லை என்று சொல்வதெந்தன் இடையல்லவா, உண்டென்று சொல்வதெந்தன் கண்ணல்லவா என்று அழகை வர்ணிப்பதாகட்டும், வாழ்வியலை சொல்வதாகட்டும், பாசத்தை வர்ணிப்பதாகட்டும்,
ஆன்மீகத்தை வர்ணிப்பதாகட்டும் என்று அவருடைய திரைப்பாடல்கள் அத்தனை விஷயங்களை கூட்டி கொடுத்திருக்கு. அப்படியே இலக்கியம் பக்கம் வந்தீங்கன்னா நான் கூட கிட்டத்தட்ட 15 புத்தகங்களை எல்லாம் வல்ல இறையர்களாலும் தமிழனின் கருணையாலும் உங்களை போன்ற நல்ல உள்ளங்களின் ஆசைகளாலும் எழுதியிருக்கிறேன். அதில் பெண்மையின் பேராற்றல் என்ற புத்தகம் அடுத்த வருடம் சாகித்ய அகாடமிக்காக பரிந்துரைக்கப்படுகிறது என்ற ஒரு நல்ல செய்தியை உங்கள் முன்பாக பகிர்ந்து கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பெண்மையின் பேராற்றல் என்ற ஒரு புத்தகம் பரிந்துரைக்கப்பட இருக்கின்றது என்பதை சொல்லுகின்ற அளவிற்கே எனக்கு மகிழ்ச்சி இருக்குது என்று சொன்னால், சேரமான் காதலி என்ற ஒரு அற்புதமான புதினத்தை கொடுத்து அந்த விருதை வாங்கியவர் நமது கவியரசர் கண்ணதாசன். அர்த்தமுள்ள இந்து மதம் என்று ஆரம்ப காலத்திலே மிகவும் திராவிட சித்தாந்தத்தில் நம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும் கூட, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோடு மிகுந்த அன்பு பாராட்டி இருந்தாலும் கூட, அவருடைய கடைசி காலகட்டத்தில் எல்லாம் வல்ல இறைவனின் மகத்துவத்தை உணர்ந்து அர்த்தமுள்ள இந்து மதம் இன்னைக்கும் நீங்க வாசகர் வட்டத்திலும் சரி, நூலகத்திலும் சரி, நூல் கண்காட்சியிலும் சரி, அதிகமாக விற்பனையாகின்ற புத்தகங்களில் முதலிடத்தை வகிப்பது அர்த்தமுள்ள இந்து மதம் தான் கவியரசர் கண்ணதாசனுடைய புத்தகங்கள்ல. அத்தனை தத்துவங்களை நமக்கு சாராக பிழிந்து கொடுத்த ஒரு மகான். இன்னைக்கு எல்லாம் மதவாத ஆட்சி, மத வெறியர்கள் என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு சமதர்ம சமுதாயம் எப்படி மலர வேண்டும், சமத்துவத்தை எப்படி பேண வேண்டும் என்று ஒரு எழுத்தாளனாகவே வாழ்ந்து வழிகாட்டிய ஒரு கவியரசர். அதனால தான் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதிய அதே கைகள் இயேசு காவியம் என்ற ஒரு காவியத்தை எழுதிச்சு. எனக்கு தெரிந்த உலகத்தில் 2 மதங்களை பற்றி மிகப்பெரிய காப்பியங்களை கொடுத்த ஒரே கவிஞன், உத்தம கவிஞன் நமது கவியரசு கண்ணதாசன் தான். அவருடைய புகைப்படத்தை திறக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பெற்றது பெரும் பேரா கருதுறேன். எத்தனை சிறுகதைகள், எத்தனை பத்திரிகைகள், எத்தனை இதழ்கள், எத்தனை பாடல்கள், அது மட்டுமல்ல எத்தனை படங்களில் தயாரிப்பாளராக, கதைவசனம் எழுதுபவராக, நடிப்பவராக, இப்படி மிகச்சிறந்த ஞானத்தை கொடுத்த அந்த கவியரசு கண்ணதாசன் பள்ளிக்கூடத்துக்கு பெருசா போல, கல்லூரியில் போய் பாடம் படிக்கல. அதனால தான் ஒவ்வொரு முறை எல்லா மேடைகளிலும் பேசும்போது ஒரு கருத்தை சொல்வேன். அதை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். கல்வி என்பது வேற, அறிவு என்பது வேற. அன்புடைமை, அறிவுடைமை, அடக்க உடைமை, ஆழ்வினை உடைமை, பண்புடைமை, பொறையுடைமை, ஒழுக்கமுடைமை, ஊக்கமுடைமை, நானுடைமை என்று 10 உடைமைகளை வச்சான் வள்ளுவன் திருக்குறள். 10 தான் உடைமைகள். என் கையில் ஒரு வாட்ச் இருக்கு, மைக்கு நான் பேசிட்டு இருக்கேன், சட்டை போட்டுட்டு இருக்கேன்னா இது என்னுடைய உடைமை, எப்போதும் என் கூட இருக்கணும். அப்படி எப்போதும் நம் வாழ்க்கையில் உடனிருந்து வரவதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த 10 உடைமைகள். ஆனால் கல்வி உடைமைன்னு வைக்கல. ஏன்னா கல்வி உடைமைன்னு அவர் வச்சிருந்தாருன்னா நம்ம கல்வி மிக முக்கியம் நம்ம பேசலாம். ஆனால் அவர் அறிவு உடைமைன்னு தான் வச்சார். கல்வி என்பது அந்த அறிவை நாம் வளர்த்துக் கொள்வதற்காக, அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்ன புரட்சி கவி பாரதிதாசன். இப்படி பல்வேறு கவிஞர்களும் பல்வேறு புலவர்களும் நமக்கு கொடுத்தது அறிவை வளர்க்க சொல்லிதான். அந்த அறிவின் ஞானத்தோடு தான் இத்தனை பாடல்களையும், இத்தனை இலக்கியங்களையும், இத்தனை காப்பியங்களையும், இத்தனை தத்துவங்களையும். நல்லவன் ஒருத்தவன் படகுல போயிட்டே இருந்தான்னா தெரியாதனமா அவனுடைய துடுப்பு காணாம போயிடுச்சுன்னா, அவன் நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் அந்த 6 திசை மாறி அவனை அவன் கடலில் போய் சேர்த்து விடுன்ற ஒரு தத்துவத்தை சொல்றாரு. 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்று விட்டான் ஒருவன், அவன் பேர் தான் இறைவன். இதை விட ஒரு ஞான தத்துவத்தை யார் சொல்ல முடியும்? சைவ சித்தாந்தத்தில் 24 பிரிக்கிறோம். பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகள், அறிகருவிகள், தொழில் கருவிகள், இதனோடு மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்ட்டு மொத்தம் 24 தத்துவங்கள். அதை தாண்டி திருமூலர் இன்னும் 96 தத்துவங்களா பிரிக்கிறாரு. ஆனால் இது எல்லாம் சேர்த்து 5 வரியில் 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்று விட்டான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன் தான் இறைவன். இப்படி ஒரு இறை தத்துவத்தை யாராவது சொல்ல முடியுமா? அனுபவம் என்பதே எல்லாவற்றையும் முடிந்த பிறகு எஞ்சி நிற்பது தான் என்று அனுபவத்திற்கான வழியை காட்டுறாரு. இப்படி கண்ணதாசனுடைய வாழ்க்கை தத்துவங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டே சென்றால், முக்கியமாக பல்வேறு இயக்கங்களில் தன்னை இணைத்துக் கொண்டு மக்கள் சேவையும் செய்த ஒரு மகத்தான மகானா கவியரசு கண்ணதாசன் வாழ்ந்தார். அப்போ ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், எப்படி தன் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும், தன் வாழ்க்கையின் இலக்கணத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இருந்த அவரே ஒரு சில விஷயங்களில் அதற்கு முரண்பாடாக இருந்தாலும் கூட அவரே சொல்லியிருக்கின்றார், நான் என்ன நல்லது செய்தவனோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் எப்படி வாழக்கூடாது என்பதற்கும் ஒரு சில விஷயங்களில் உதாரணமாக இருந்திருக்கின்றேன், அதை தள்ளிவிடுங்கள் என்று வெளிப்படையாக மக்களுக்கும், புதிய தலைமுறைக்கும், வருங்கால தலைமுறைக்கும், இளைஞர்களுக்கும் வழிகாட்டிய ஒரு உத்தமமான மகான். அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன அப்படின்றத யோசித்து பார்க்கும்போது, அவருடைய வீட்டில் இருக்கும்போது எப்போதும் இந்த பாட்டை தான் முணுமுணுப்பாராம். அது எனக்கும் கூட மிகவும் பிடித்த ஒரு பாடல். பார்த்தேன், ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன். தேன் என்ற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு இன்னைக்கு பல பேர் அந்த பாடலை எழுதுறாங்க பலவிதமா. இப்படி தமிழின் ஜாலங்களை ரசித்து ருசித்து வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த கவிஞராக இருந்த அவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோடு வாழ்ந்த காலத்தையும் மனவாசம்னு ஒரு கவிதையாக எழுதியிருக்காரு. அதற்கு பிறகு மனவாசம்னு ஒரு புத்தகமாகவும் எழுதியிருக்காரு. பல்வேறு வெளிப்படையான உண்மைகளை வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. கலைஞர் அவர்களும் கவியரசர் அவர்களும் பல்வேறு மேடைகளை, பல்வேறு தருணங்களை ஒன்றாக பகிர்ந்திருந்தாலும் கூட ஒரு சில காலகட்டங்களில் பல்வேறு முரண்பாடுகளுக்கு உட்பட்டு அதையும் வெளிப்படையாக பதிவு செய்த ஒரு உத்தமமான மகானாக கவியரசர் கண்ணதாசன் வாழ்ந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட கவியரசர் கண்ணதாசனின்
பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அவருடைய உருவப்படத்தை திறந்து வைத்து மிகச்சிறந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள் முன்பாக ஒரு சில வார்த்தைகளை எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். வருகின்ற தலைமுறையும் புதிய தலைமுறையும் இளைய தலைமுறையும் அவரிடம் கற்க வேண்டியது ஒரு 4-5 விஷயங்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சேன். முதற்கண் தமிழின் மீது அவர் கொண்டிருந்த பற்று. தமிழ் என்பது நம் தாய்மொழி. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்று வாழ்ந்த பெருமை பெற்றானவன். மாநிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் பாலை என்று நானிலமாக பிரித்தாண்ட நாகரிக மைந்தனவன். ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களுக்கு மீதூர ஏலம் விலகு முதல் பண்டங்கள் பல ஏற்றி பயன் நல்கும் மானியத்தால் கண்டங்கள் பல சுற்றி களமேறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன் தான் சான்றோர்கள் அஞ்சுவதை எண்ணி அஞ்சு அகற்றிடுவான்னு இந்த தமிழின் பெருமையை முடியரசன்ற ஒரு கவிதை எழுதுறான். அப்படிப்பட்ட இந்த தமிழ் என்பது இறைமொழி, இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட மொழி, இறைவனால் பேசப்பட்ட மொழி. 195% பேர் உலகத்தில் தமிழர்கள் இல்லை. மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 1000 கோடி மக்கள் வச்சா கூட ஒரு 50 கோடி கூட தேராது, 5 கோடி கூட தேராது அதிகபட்சம் தமிழ்நாட்டை தாண்டி போனீங்கன்னா. ஆனால் 190% இலக்கியங்கள் தமிழில் தான் இருக்கு. அது நாலடியார்லேருந்து திருக்குறள்லேருந்து 14 கணக்கிலிருந்து நேற்று ஞானபீட விருது பெற்ற நமது கவிப்பேரரசு வைரமுத்து வரை, நான் எழுதி கொண்டிருக்கின்ற பெண்மையின் பேராற்றல் வரை என்னையும் சேர்த்துக்கிறேன். ஆக 195% இலக்கியங்களை கொடுத்த ஒரு இனமாக இந்த தமிழினம் இருக்கு, தமிழ் மொழி இருக்கு. அந்த தமிழின் மீது எவ்வளவு பற்று கொள்ள வேண்டும் என்பதை அவர் வார்த்தை ஜாலங்களில் கொடுத்த அந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கலாம். சிங்காரம் அவர்களுக்கு என் சார்பாக உங்கள் கரவொலியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய தருணம். என்னுடைய சுயசரிதை நான் எழுதும் பொழுது ஒரு 100 படம் தான் செலக்ட் பண்ணணும்னா இந்த படத்தை என்னால் விடவே முடியாது. ஏன்னா பல பரிமாணங்களில் நான் கலந்திருக்கேன். ஒரு குடும்ப நிகழ்ச்சிகள் ஒன்னா கலந்திருக்கோம், தொழில் ரீதியாக ஒன்னா கலந்திருக்கோம். என்னுடைய உரையை கேட்டுக் கொண்டிருந்த தமிழ் ஆர்வலர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.